நம்ம ஆன்லைன்ல நிறைய கோர்சஸ் அட்டெண்ட் பண்றோம், சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறோம், யூடியூப் பார்த்து நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்றோம். அதே மாதிரி இன்டர்வியூ எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படிங்கிறது கூட நம்ம யூடியூப் பார்த்து கத்துக்கிறோம். இவ்வளோ பண்ணியும் நம்ம ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணா நமக்கு அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. எதனால அந்த ஜாப் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, எந்த இடத்துல நம்ம மிஸ் ஆகுறோம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ why are you not getting a job? இதுக்கு 6 பாயிண்ட்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. அந்த 6 பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி ஸ்பெசிபிக் அபவுட் யுவர் ஜாப். நிறைய பேர் இருக்காங்க, இப்போ இன்டர்வியூல எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க என்ன வேலை செய்வீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கு அப்படின்னு கேட்டா நான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட தாட் என்னன்னா, நான் என்ன வேலை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னா எப்படி இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அவங்களோட தாட்டா இருக்கும். ஆனா அதை நீங்க பண்ணாதீங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிபிக்கான ஸ்கில் செட் இல்ல அப்படிங்கும் போது தான் நான் எந்த வேலை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிறைய கோர்சஸ் எல்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ டிசைனிங்கான கோர்சஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னா, அதில் உங்களுக்கு போஸ்டர் டிசைனிங், வீடியோ எடிட்டிங், விஎஃப்எக்ஸ் இது எல்லாமே சேர்ந்து சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த கோர்சஸ் போய் அட்டெண்ட் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் அட்டெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மூணையுமே அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே பேசிக்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு விஷயம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஎஃப்எக்ஸ் அப்படின்னா விஎஃப்எக்ஸை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் எந்த ஒரு ஸ்கில் செட்டுமே, நீங்க இப்ப என்ன இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றீங்களோ அந்த இன்டர்வியூல எந்த ஸ்பெசிபிக் ஸ்கில் செட் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கறத சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லி போறீங்க அப்படின்னா, அதுல ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கறதுல தான் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட்ல தான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், அப்ப எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஜாப் தான் வேணும் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். இல்ல பேக் எண்ட் டெவலப்பரா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா, அந்த பேக் எண்ட் டெவலப்பர் அப்படிங்கிற ஜாப் தான் வேணும் அப்படிங்கறத நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும். நீங்க என்ன ஜாப் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு பேக் எண்ட் டெவலப்பர், எனக்கு வந்து இதெல்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு உங்க ஸ்கில் செட்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யூ ஃபெயில் அட் யுவர் இன்ட்ரோடக்ஷன். உங்களோட செல்ஃப் இன்ட்ரோல சொதப்படுறது. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம சேனலுக்கு இன்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரி போட்டிருந்தோம், போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் நமக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்ப சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி கேட்டதுல 4-5 பேர் மட்டும் தான் வீடியோ அனுப்பியிருந்தாங்க. அவ்வளோ பேர் அப்ளை பண்ணதுல வெறும் 4-5 பேர் தான் வீடியோ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோன் எடுத்து உங்களை பத்தி சொல்லி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு கூட உங்களுக்கு தைரியம் வரல அப்படின்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து செல்ஃப் இன்ட்ரோ கூட அப்படின்னா எதுவுமே பேச மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. மை நேம் இஸ் திஸ், நான் இங்க படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ஒவ்வொரு விஷயமா கேட்கணும். எங்க படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, உங்க ஸ்கில் செட் என்னன்னு, இப்படி ஒவ்வொரு விஷயமா அவங்க கேள்வி கேட்டு அவங்க கிட்ட இருந்து பதில் வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணவே பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க, உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் அவங்க அந்த கேள்வி கேட்கறாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை பத்தி எல்லா விஷயமும் நீங்க சொல்லணும். அதாவது நீங்க என்ன, எங்க இருந்து வரீங்க, உங்களோட ஸ்கில் செட் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பேசணும். இது நீங்க இங்கிலீஷ்ல தான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நிறைய பேர் அந்த ஒரு காரணத்தினாலே செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கு வந்து பயப்படுவீங்க. ஐயோ இங்கிலீஷ்ல பேசணுமே, எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு. அதை பத்தி எல்லாம் நிறைய கம்பெனிஸ் வந்து கவலைப்படுறதே கிடையாது. அவங்களுக்கு உங்களோட கான்ஃபிடன்ஸும் உங்களோட ஸ்கில் செட்டும் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்லயே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எப்படி பேச முடியுமோ அப்படி உங்களை பத்தி சொல்லுங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, இதுக்கு நேரா ஆப்போசிட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் ஸ்விட்ச் ஆன் பண்ண மாதிரி, என் பேர் இது, நான் இங்க படிச்சேன், இது படிச்சேன், இந்த ஊர்ல இருக்கேன், எங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்காங்க, வீட்டுல இருக்கவங்க இது பண்றாங்க, அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு என்னடா சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோல இருக்கும். நம்ம இன்டர்னுக்கு சொன்ன மாதிரி தான், நம்ம இன்டர்ன் ஓப்பனிங் இருக்குன்னு போட்டப்போ ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபைல் வந்துச்சு. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நம்ம கால் பண்ணி பேச ஆரம்பிச்சா, அவர்கிட்ட உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு சொன்னது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பேசுறாரு பேசிக்கிட்டே இருக்காரு, நான் ஸ்டாப்பா பேசுறாரு. எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, இது பண்ண நான் அங்க வேலை செஞ்சேன், அங்க வேலை செய்யும்போது இது நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்லி என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு பாயிண்ட்ல நான், ஒரு நிமிஷம் நீங்க பேசுற ஸ்டாப் பண்ணுங்க, நீங்க தேவையில்லாத நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, எங்களுக்கு என்ன தேவையோ அதை பத்தி நாங்க கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கேட்டா அந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் தெரியும் டிசைனிங்ல அப்படின்னு சொல்லி கேட்டா, எனக்கு இந்த டூல்ஸ் தெரியும், நான் அந்த டூல்ஸ்ல இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதோட அவரை பத்தி சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, எனக்கு இந்த டூல்ஸ் தெரியும், அதில் இது பண்ண தெரியும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த டூல்ஸ் அவர் கத்துக்க போன கதையிலிருந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ஒரு செகண்ட், ப்ரோ ப்ளீஸ் ஸ்டாப்,
அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு உங்களை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக சொல்லணும். காம்பேக்ட்னா உடனே ஒவ்வொரு வார்த்தையில் சொல்லக்கூடாது, நீட்டாக ஒவ்வொரு சென்டென்ஸில் இவ்வளோதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி தெளிவான விஷயங்களை, அதாவது என் ஸ்கில் செட் இதுதான் அப்படின்னு தெளிவாக புரியிற மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி தெளிவாக சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க கிட்ட உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டோம். ஹாபிஸ் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ரீடிங் புக்ஸ் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படி என்ன புக் தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்ன புக் இருக்கு, தி அல்கெமிஸ்ட், அப்புறம் த ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த 2 புக்கும் இன்டர்வியூஸ் எடுக்கிறவங்க கேட்டு கேட்டு டயர்டான ஒரு புக்கு. யாரை கேட்டாலும் அல்கெமிஸ்ட், ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்டு, அல்கெமிஸ்ட், ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்டு. முதல்ல இந்த மாதிரி கிளீஷியான புக்ஸ் சொல்றதை நிறுத்துங்க. ஒன்று நீங்கள் புக்ஸ் படிப்பீங்க அப்படின்னா புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லி போடுங்க, இல்லை அதை ஹாபியில் மென்ஷன் பண்ணாதீங்க. அப்படி ரீடிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறீங்க, உங்க ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு என்ன புக் படிக்கிறீங்க அந்த மாதிரியான புக்ஸை பத்தி பேசுங்க. அப்பதான் என்ன தோணும் அப்படின்னா, ஓகே உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத பத்தி அவங்க யோசிப்பாங்க. இந்த கிளீஷியான புக்ஸ் எல்லாம் சொல்றதை முதல்ல நிறுத்துங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃபை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து கோடிங் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனால் என்னால் கோடிங் படிக்க முடியல. அதுக்கு பதிலாக நான் வேற ஃபீல்டுக்குள்ள போயிட்டேன். அந்த வேற ஃபீல்டுக்குள்ள போனோன்னே என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து வெளியில வந்தேன். நான் இத்தனை மல்டிபிள் ஜாப்ஸ் பார்த்தேன், என் லைஃப் இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்க லைஃபை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணி அதை சொல்லுங்க. அப்போ உங்களோட இனிஷியேட்டிவ் ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, அதாவது நீங்க உங்க லைஃபை மாத்துறதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, எவ்வளவு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி சொன்னீங்கன்னா நீங்க மற்றவங்களை விட தனியா தெரியுவீங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து மற்றவங்க மாதிரி நார்மலா இல்லை, இவங்க கிட்ட ஏதோ இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பா அந்த இன்டர்வியூவர்ஸ்க்கு வரும். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூவர் உங்களை எப்போ ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ நடந்துட்டு இருக்க அந்த 5 to 10 minutes டைம் லைன்ல தான் உங்களை பத்தி அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அப்படி அனலைஸ் பண்ற டைம்ல இந்த விஷயங்கள், இப்போ நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்ப இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற Brocamp ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ யோர் வேல்யூ. உங்களோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். உங்களோட வேல்யூன்னு நான் இங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஸ்கில் செட் பேஸ் பண்ணி நீங்க என்ன சேலரி கேட்கலாம் அப்படிங்கிறது. ஒரு ஹை சேலரி கேட்கணும்னா உங்களுக்கு உங்க ஸ்கில் மேல அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். வழக்கமா எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன சேலரி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, என்ன சேலரினாலும் பரவாயில்ல, இல்ல கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. அப்படி யார் சொல்லுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை இல்லாதவங்க மட்டும்தான் என்ன சேலரி வேணாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க ஸ்கில் செட்டுக்கு என்ன சேலரி வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தைரியம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்கிற சேலரி கிடைக்கும். மறுபடியும் சொல்றேன், கேட்டாதான் கிடைக்கும். உங்க ஸ்கில் பேசிஸ்ல நீங்க எந்த சேலரி வேணும்னு கேட்கறீங்களோ அது கண்டிப்பா கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ரோகேம்ப்லயே பாத்தீங்க அப்படின்னா சூஃபியான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாரு. அவர் வெறும் +2 தான் படிச்சிருக்காரு. +2 முடிச்சுட்டு எனக்கு கோடிங்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம Brocamp வந்து ஜாயின் பண்ணாரு. டெடிகேட்டடா 7 மாசம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஒர்க் பண்ணாரு. ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனில ஆல்ரெடி பிளேஸ் ஆயிட்டாரு. அவர் பிளேஸ் ஆகும்போது உங்களுக்கு சேலரி என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா அவர் சிம்பிளா சொன்னது, எனக்கு 40,000 rupees டேக் ஹோம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஸோ அந்த கம்பெனியும் யோசிக்காம சரி உங்களுக்கு 40,000 rupees தரோம் அப்படின்னு சொன்னோம். அதாவது நம்ம சொல்றது வெறும் +2 மட்டும் படிச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், டிகிரி படிக்கல, வேற எந்த டெக் ஃபீல்ட் ரிலேட்டடாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எந்த கனெக்ஷனுமே இல்ல, அப்படி வெறும் +2 மட்டும் படிச்சிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் 7 மாசம் டெடிகேட்டடா ஒர்க் அவுட் பண்ணி அவரோட ஒர்த் என்ன அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஸ்கில் செட்டுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த லெவலுக்கு நம்ம ஸ்கில்லையும் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்களும் தைரியமா ஒரு ஹை சேலரி உங்க ஸ்கில்லுக்கு நீங்க கேட்கலாம். 4வது பாயிண்ட் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும்னா, அதாவது நான் கவர்மெண்ட் ஜாபை பத்தி பேசல, ஒரு ஹை
இன்கம் இருக்கிற ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணணும். இப்படி ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எங்கேயாவது போய் கோர்ஸ் ஜாயின் பண்ணி தான் கத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. நான் ஏன் யூடியூபை பத்தி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப்ல தான் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரீயா அவைலபிளா இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேல்ஸை பத்தி கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சேல்ஸ் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சும்மா யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனால எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்ன சேல்ஸ் டிப்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு யூடியூப்ல வீடியோஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமுமே உங்களால யூடியூப்ல இருந்து அதாவது ஃப்ரீயாவே கத்துக்க முடியும். அதனாலதான் உங்க ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏதாவது ஒரு ஸ்கில்லை சிம்பிளா டெவலப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கில்லை பத்தி ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் யூடியூப்ல பாருங்க. வேற எதுவும் நீங்க பண்ண வேண்டாம். அந்த ஸ்கில் ரிலேட்டடா ஒரு 5 வீடியோ யூடியூப்ல சர்ச் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னாலே போதும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 5 வீடியோ ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1 to 3 monthsல நீங்க என்ன ஆயிருவீங்க அப்படின்னா அந்த பேஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. உங்க ஸ்கில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இதை மட்டும் பண்ணீங்கனாலே உங்க ஸ்கில் செட்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஸோ ஒரு ஸ்கில் செட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அதுக்கான வேலை நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம கம்பெனிஸும் நிறைய இந்த மாதிரி செல்ஃபா கத்துக்கிட்டவங்கள தான் தேடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு விஷயத்தை செல்ஃபா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அதுல எரர்ஸ் வருது இல்லை ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிற சொல்யூஷனை நீங்களே தேடுவீங்க. அதை விட்டு உங்களுக்கு மேல இருக்கிறவங்க வந்து இதுக்கு சொல்யூஷன் சொல்லி கொடுக்கணும், இல்ல உங்க டீம் லீடோ இல்ல உங்க டீம் மேனேஜரோ வந்து இது இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. நீங்களே அதுக்கான சொல்யூஷனை தேடி கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதனால ஓப்பன் மெட்டீரியல் எஜுகேஷன் மூலமா ஸ்கில்ஸை டெவலப் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து 5th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோ கேஸ் யுவர் ஸ்கில் செட். உங்க ஸ்கில் செட்டை நீங்க அதை கரெக்டா ப்ரொஜெக்ட் பண்ண தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ டெக்ல ஸ்கில் செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலே 100K கோடிங் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருக்கு. அந்த சீரிஸ்ல என்ன அப்படின்னா பேசிக் கோடிங் அப்படிங்கிறதுல சியும் ஜாவாவும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில் செட் பண்ண நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கில்லை நீங்க செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்கில்லை உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண தெரியணும். எப்படின்னா உங்க ரெஸ்யூமேல அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், உங்க ரெஸ்யூமேல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க ரெஸ்யூமேல போடுறது மட்டும் இல்லாம ஒரு ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணும்போது யூசுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா உங்க ஃப்ரெண்டோட ரெஸ்யூமே வாங்கி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதுல பேரு மட்டும் மாத்தக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமே நீங்களே ப்ரிப்பேர் பண்ணணும். உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண வரல இல்ல இங்கிலீஷ் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியுமா அவங்க கிட்ட போய் நீங்க பேசி ஒரு ரெஸ்யூமேவை நீங்க பில்ட் பண்ணலாம். இப்போ அதை விட சிம்பிளா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஏஐ வந்துருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ChatGPTல போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு டெக் ப்ரொஃபைலுக்கு ஒரு ரெஸ்யூமே கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் தான் என்னோட ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா ChatGPT உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்யூமே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்னென்ன கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுது. அதுல இருந்து நீங்க எடுத்து ஒரு ரெஸ்யூமேவை நீங்க பில்ட் பண்ணா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட LinkedIn ப்ரொஃபைலை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கணும். உங்க LinkedIn ப்ரொஃபைல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில் செட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்றது மட்டும் இல்லாம ஒரு நல்ல டெஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். ஏன் இந்த டெஸ்கிரிப்ஷன் கொடுக்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதுலயாவது ஜாப் அப்ளை பண்ணும்போது உங்க ப்ரொஃபைலை ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா எடுத்ததும் உங்க டெஸ்கிரிப்ஷன் தான் படிப்பாங்க. அந்த டெஸ்கிரிப்ஷன்லயே தெரிஞ்சிரும் இந்த ஃபீல்டுல தான் இவங்க ஒர்க் தேடுறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இருக்கேன் இல்ல பேக் அண்ட் டெவலப்பரா இருக்கேன்னா நான் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் எனக்கு வந்து இந்த ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க உங்க டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டீங்கன்னா உங்க ரெஸ்யூமே பாக்குறவங்க இல்ல உங்க ப்ரொஃபைல் பாக்குறவங்களுக்கு அப்பவே தெரியும் ஓகே இவர் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் வேலை தேடுறாங்க இல்ல பேக் அண்ட் டெவலப்மெண்ட்ல தான் வேலை தேடுறாங்க இல்ல டிசைனிங்ல தான் வேலை தேடுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலே தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா LinkedIn ப்ரொஃபைல் போட்டோ ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு போட்டோ நீங்க வைக்கணும். சும்மா வந்து இந்த கோட்ஸ் இருக்கிறது அந்த மாதிரியான போட்டோலாம் நீங்க வைக்கவே கூடாது. ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு போட்டோ ஃப்ரண்ட் ஃபேசிங்கா ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல நீங்க வைக்கணும். இதுக்கப்புறம் உங்க ப்ரொஃபைல்ல நீங்க பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணுங்க. டெக்கீஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருக்கணும். இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட வெப்சைட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது அதுக்குள்ள போய் பார்க்கும்போது என்ன சொல்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸா அது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக்கியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இது வேணும். ஏன்னா பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்றது அளவுக்கு நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பொறுமையா பண்ணிருக்கீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு வந்துடும். இது டெக்கீஸ்க்கு மட்டும் இல்ல மத்த ப்ரொஃபைல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பர்சனல் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு இம்ப்ரெஷனா இருக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு நான் டெக் ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஒரு பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஓகே இவங்க நான் டெக் ஃபீல்ட்ல இருக்காங்க ஆனா இவங்களுக்கான ஒரு ப்ரொஃபைலை இவங்களே வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓகே இவங்க எதுனாலும் புதுசா ட்ரை பண்றதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்க மேல கண்டிப்பா வரும். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜஸா கண்டிப்பா இருக்கும். கடைசியா ஒரு ஜாபை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய போர்ட்டல்ஸ் இருக்கு. நாக்ரியா இருக்கட்டும், லிங்க்டினா இருக்கட்டும், இண்டீடா இருக்கட்டும். இந்த 3 போர்ட்டல் தான் ரொம்ப முக்கியமான போர்ட்டல். ஸோ எங்க ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருக்கணும். இப்போ நம்ம சொன்ன போர்ட்டல்
போர்ட்டல்ஸ் எல்லாமே நம்ம Brocamp ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வெரிஃபை பண்ணிட்டு எதுல நிறைய ஜாப்ஸ் வருது அப்படிங்கறத நம்ம சொன்னோம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு. அந்த ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது என்னென்ன ஜாப் போர்ட்டல்ஸ் அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம இங்க ஐ பட்டன்ல கொடுத்துருக்கோம். அதுல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாப் அப்ளை பண்ணும்போது மெயில் அனுப்புறது. இது ரொம்ப 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 குரூஷியலான விஷயம். காரணம் என்னன்னா, நிறைய பேர் ஜாப் அப்ளை பண்ணும்போது போர்ட்டல்ல போய் அப்ளை பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்றீங்கன்னா, வெறும் ரெஸ்யூமே மட்டும் மெயில்ல அட்டாச் பண்ணி அனுப்பிடுறீங்க. அப்படி ஒரு ரெஸ்யூமே மட்டும் நீங்க அனுப்புறீங்க அப்படின்னா பாக்குறவங்களுக்கு இது என்ன அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குற அளவுக்கு டைம் ஹெச்ஆர்ஸ்க்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு மினிமம் 200-300 ப்ரொஃபைல்ஸ் வரும்போது அவங்க அதை ஃபில்டர் பண்ணும்போது எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயம் அந்த மெயில்ல இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெயில்ல நீங்க வெறும் அட்டாச் பண்ணி மட்டும் அனுப்பாம, நான் இதுதான் எனக்கு இந்த ஸ்கில் செட் இருக்கு, இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் பண்ண ஒர்க் அப்படின்னு சொல்லி 2 லைன் 3 லைன் அட்லீஸ்ட் ஒரு 4 லைன்ஸ் 5 லைன்ஸ்ல உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை படிச்சு பார்த்துட்டு அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்கன்னா உடனே உங்க ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. நீங்க அட்டாச் பண்ண அந்த ரெஸ்யூமே ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அது பண்ணாம வெறும் ரெஸ்யூமே மட்டும் அனுப்புனீங்கன்னா நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருவாங்க. நிறைய ஹெச்ஆர்ஸ் அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு மெயில் அனுப்பும்போது உங்க ரெஸ்யூமே மட்டும் அனுப்பாம உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஒரு 2 to 3 லைன்ஸ்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து மெயில் அனுப்பினீங்கன்னா அந்த மெயிலை ஹெச்ஆர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசைனிங் தான் உங்களோட ஃபீல்டு அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. உடனே நீங்க என்ன பண்ணணும், நீங்க எந்த லொகேஷனுக்கு ஜாப் போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொகேஷன்ல டிசைனிங் கம்பெனிஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி நேம்ஸ் எல்லாம் வரும். அந்த கம்பெனி நேம்ஸை பார்த்துட்டு அதுல இருந்து எடுத்து கால் பண்ணுங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் டிசைனிங் கத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, இல்ல நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. தைரியமா பேசுங்க. பேசுனீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த சேலரி விஷயத்துல சொன்ன மாதிரி கேட்டாதான் கிடைக்கும். நீங்க இப்போ 20 கம்பெனிக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னா மேபி ஒரு 18 கம்பெனி உங்களை ரிஜெக்ட் பண்ணலாம். ஒரு 2 கம்பெனி உங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு யோசிப்பாங்க. இந்த ரிஜெக்ஷனை நீங்க ஃபேஸ் பண்ண தைரியமா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம சேனல்ல நடந்த ஒரு விஷயமே சொல்லலாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசைனர் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி இருந்தாங்க. அப்படி அப்ளை பண்ணதுல ஒரே ஒரு பர்சன் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு டிஎம் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம்ல நமக்கு டிஎம் பண்ணி இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் செல்ஃபா கத்துக்கிட்ட ஒரு ஆளு, நான் இந்த மாதிரி நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க போர்ட்ஃபோலியோ எங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நமக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான போஸ்டர்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கண்டென்ட்ல ஒரு போஸ்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்தோம். அவங்களும் அந்த டாஸ்க்கை எடுத்துக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. அதுல டவுட் வந்தப்பெல்லாம் நமக்கு கேட்டாங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஐடியால நான் போஸ்டர் பண்றேன், இது உங்களுக்கு ஓகேவா, இல்ல சேனலுக்கு ஏற்ற மாதிரி இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த டாஸ்க் கொடுத்தது முடிச்சு நமக்கு கொடுத்தாங்க. இப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்னாச்சுன்னா அவங்க ப்ரொஃபைல் பிடிச்சிருந்துச்சு. இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பாக்குற இந்த வீடியோவா இருக்கட்டும், நம்மளோட சேனல்ல இருக்கிற போஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாமே டிசைன் பண்றது அந்த பர்டிகுலர் பர்சன் தான். நம்ம அவங்கள ஹையர் பண்ணிட்டோம். ஸோ இது எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிசைனர் வந்து அதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்ததுனால தான் எங்க எல்லாருக்குமே அவரை பிடிச்சிச்சு. ஓகே, இந்த பையன் இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம கிட்ட வந்து கேட்கறான் இந்த விஷயத்தை அப்படிங்கும்போது அவங்க மேல ஒரு இம்ப்ரெஷன் வரும். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் அப்ளை பண்ண விஷயத்துல ஒரே ஒரு பர்சன் மட்டும் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து வரும்போது அந்த மீதி 50-60 பேர்ல மீதி இந்த 59 பீப்புளுக்கு மேல இல்லாத ஒரு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இந்த பர்டிகுலர் பர்சன் மேல வர்றதுக்கு காரணம் என்ன, அவங்க எடுத்த அந்த இனிஷியேட்டிவ் தான். ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து பேச ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம எதனால நமக்கு ஒரு ஜாப் அப்ளை பண்ணாலும் ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். எதை பத்தியும் யோசிக்காதீங்க. இப்போ நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் தான் மெஜாரிட்டி உங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா போதும், கன்ஃபார்மா உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.